ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து அக்டோபர் 23 ஆகுது. இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் மணாலியில் இருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து ஒரு 3 டேஸாக வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஃபே நிர்வாணா, பேஸ் கேம்ப் நிர்வாணா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான இடம், நிறைய நல்ல பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ இங்கே தான் இருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெக் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு சின்ன ட்ரெக் தான், ஒரு 3 hours ட்ரெக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க பீப்புளோட வந்து கொஞ்சம் போகிறோம், அதுக்காக தான் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. ஸோ இந்த என்ன ட்ரெக்குக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாங் முலாங் அப்படின்ற குலாங் முலாங் அப்படின்ற ஒரு ட்ரெக்குக்கு தான் போகிறோம். ஸோ பேர் கேட்கவே வந்து ஃபன்னியாக இருக்குது, ஆனால் இடத்துக்கு போய் பார்க்கலாம். அங்கே போயிட்டு நைட் வந்து அங்கே ஒரு ராக், ஒரு கேவ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேவில் போயிட்டு அப்படியே டென்ட் பிச் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே சிக்கன்லாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ட்ரெக்கை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். ஒரு எவ்வளோ நேரம் சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கே இருக்க பசங்க கூட தான் போயிட்டுருக்கோம். இதுதான் பி. What's up? This is P. சரி, இவர் தான் போயிட்டுருக்கோம். இவர் தான் பிளான் பண்ணார், பிளானர். ஸோ இவங்க தான் இன்றைக்கி வந்து கேங். இவங்க கூட தான் ஆக்சுவலாக போகிறோம். மொத்தமாக 6 பேர் இருக்கோம். 6 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் கிட்டோடு வந்து எல்லோரும் போயிட்டுருக்கோம். குக் பண்ணி நைட் கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி ஃபுல் நைட்டுக்கு வந்து செட்டப்பாக தான் வந்து ஆக்சுவலாக எல்லோரும் கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஒன்றா மீட் பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெக் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நேற்று நைட்டு தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணாங்க. ஒரு ஷாப்பில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்ம பி வந்து வந்தார். அவர் வந்து இந்த மாதிரி நாளைக்கு போகிறோம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே போகலாம் அப்படின்ட்டு. வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹாய் ப்ரோ. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஸ்லீப்பிங் பேக் இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால வாங்க முடியல. அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து எங்கேயாவது போகணுன்னா அந்த பிளாங்கெட்டை மட்டும் வாங்கிட்டு அப்படியே தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஸ்லீப்பிங் பேக் இல்லாமல் தான் செம்ம குளிரில் தூங்க போகிறோம். என் கூட வர மற்றவங்க எல்லாருமே வந்து யார்கிட்டையுமே டென்ட் இல்லை, அப்படியே வெட்ட வெளியில் வந்து ஸ்லீப்பிங் பேக்கில் தான் தூங்க போகிறாங்களாம். ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இன்றைக்கி. இது வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ அனிமல்ஸ் இன்றைக்கி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஃப்ளையிங் ஸ்குரில், பிளாக் பியர் இதெல்லாம் இருக்குமா பார்ப்போம். இன்றைக்கி ஏதாவது லக்கியாக இருந்ததை பார்க்கலாம். நமஸ்தே ஜி. அது உள்ளே வந்து ஒரு வேலி மாதிரி இருக்குது, ஃபுல் க்ரீனாக தண்ணி போதாங்க. செம்ம ஸ்பாட் ஆக்சுவலாக. அது பார்க்க வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். யாருமே இந்த ட்ரெக் பண்ண வரல, நாங்கள் தான் தனியாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரெக்கை. ஸோ லாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சுத்தமான காற்று, இந்த ரிவரோட சவுண்டு, அப்புறம் இந்த பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு, இது மட்டும்தான் வந்து பியூட்டிஃபுல்லாக மூணுமே மிக்ஸ் ஆகி ப்ளே ஆகிட்டுருக்கு. நீங்கள் நடக்கும்போது நிறைய இந்த மாதிரி வியூஸ் மாறிகிட்டே இருக்கும். ஸோ அதே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்துட்டே வந்து இந்த வுட்ஸ்குள்ளே நடந்து போகிறதுக்கு. நிறைய ஆக்சுவலாக முள்செடி இருக்குது. டென்ட்டை கிழிச்சிடக்கூடாது, இது டென்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னடா சொல்கிறேன், போப்போ அப்படியே போயிடு. Cool, I made way for everyone.
செம்மையாக இருக்கு பாருங்க இடம். ட்ரெக் வந்து சூப்பர் ஆகிட்டே போகுது. இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. I think we should make some signboards on that place actually, from that rock. Yeah. ஆக்சுவலாக அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு அல்டிமேட் ஜங்கிள்குள்ளே வந்து நின்றுருக்கிறதுக்கு. இந்த தண்ணி குடித்த உடனே ஒரு திடீர்னு ஒரு எனர்ஜி செம்ம பியூராக இருக்குல்ல, அதனால் ஸோ ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். ஸோ வியூ பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் வந்து குலாமுலாங் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே அப்படியே டென்ட் பிச் பண்ணிவிட்டு டார்க் ஆகிடுச்சு. இப்போ அந்த வுட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து கேம்ப் ஃபயரில் தான் வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும். இல்லைனா இந்த கோல்டு வந்து நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிரும், வரைஞ்சிரும். பக்கத்தில் ஸ்ட்ரீம் இருக்குது, போய் தண்ணிலாம் பிடிச்சிட்டு வந்துட்டு ஸோ நான் இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த இடம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ட்ரெக் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ராக் இருக்குது பாருங்கள், இந்த ராக் தான் வந்து லேண்ட்மார்க் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பெரிய ராக் தான். ப்ளஸ் இந்த ரெண்டு ட்ரீஸ் தெரியுதுல்ல, வந்து இது வந்து 1000 years ஓல்டு ட்ரீஸ். இது அந்த ட்ரீயோட இதை பாருங்கள், பார்க்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. வுட்ஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். இந்த மாதிரி டாலான ட்ரீஸ் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வுட்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன ஸ்டிக்லாம் வந்து கொஞ்ச நேரம் தான் பேர்ன் ஆகும். இந்த மாதிரி டாலான ஸ்டிக்ஸ்லாம், டாலான ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கட்டெல்லாம் பெருசாக கிடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் பேர்ன் ஆகும். ஆக்சுவலாக இதை விட பெருசாக எடுக்கணும். தண்ணி பிடிக்க வந்திருக்கோம். ஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டோம். வுட்ஸ்லாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து வாட்டர் பிடிக்க வந்திருக்கோம். லொக்கேஷனை பாருங்கள், வாட்டர் பிடிக்கிற லொக்கேஷன். என் ஷூஸ் கொஞ்சம் நாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் அவங்க 2 பேரும் மேலே போய் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்காங்க. அங்கேருந்து விழுந்தோன்னா அப்படியே போக வேண்டியதான் ரிவருக்கு. होली करनी थोड़ी ना मर जाएंगे. पूसा नीचे है ना. ஸோ டென்ட் வந்து பிச் பண்ணியாச்சு. ஆல் செட் ஃபார் த நைட். நைட் வந்து ஆக்சுவலாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்டார் கேசிங்லாம் பண்ணி சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட்டு வேறு லெவல் நைட். சீரியஸாக வந்து ஒரு மெமரபிள் நைட்னே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஜங்கிளில் வந்து ஸ்டே பண்ணிட்டு நல்ல வேலை எந்த அனிமல்ஸும் வரல நைட்டு. அதனால் வந்து அப்படியே சேஃபாக தான் இருந்தோம். அக்டோபர் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கை வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சீசன்லலாம் வந்திங்கன்னா வந்து ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்குலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். சுத்தமாக வந்து க்ளவுட்ஸே இருக்காது உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து வெறும் கிளியர் ஸ்கை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. கைஸ்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எந்திரிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்பியும் ஓல்டு மணாலி வந்து போயிடுவோம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைஃப் ஆஃப் சாம்சோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸில் வந்து திரும்பியும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.